ராஜானாதன்டா. யார் எங்கே? நாளைக்கு. ஆஹா, ஏமா அடியோ சகியா. என்னடா இது? என்னடா அதே சோழா? என்னடா இது? வணக்கம். அண்ணாண்ட போன பொம்பளை ஆகுது, இந்தாண்ட வந்து ஆம்பளை ஆகுது. என்ன இது? அடியோ சகியா. என்னடா இந்த பொட்டியாக்குது, அந்த ஆம்பளை ஆகுது. வரியா? இல்ல ரெண்டு பேர் நான் என்ன பண்ணுறேன் அப்படி இல்லை. என்ன சொல்லுங்க? அடியோ சகியா. அதே சோழா? அடியோ சகிதா. அம்மையப்பன், இந்த உலகத்துக்கு நாங்க இல்லை என்றால் இந்த உலகம் அசையாது. உங்களுக்கு இருவருக்காக எடுத்து காட்டுவேன். எடுத்து காட்டுவதற்கு அம்மையப்பன். அம்மையப்பன். ஓஹோ, இப்போதையப்பன். நீ போட்டே இருக்கட்டும் மேடா. வணக்கம். சொல்லுங்க. யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? சொல்ல தெரியுங்க. சொல்லுங்க. நான் தான் அர்ஜுனன். நீங்க ரெண்டு பேரும் வித்த காட்டுறேன். அந்த பக்கமா போங்க. இந்த பாம்புக்கு கீழே ஏன் தெரியுமா? என் புருஷபடி எல்லாம் காட்டில ஏன் தெரியுமா? சொல்லுங்க. நான் அர்ஜுனன் சொன்னனே, சண்டாளையாகிய துரியோதனன், துரியோதன கட்டவன் ஆகிய ராஜாக்களை சூது பகடையாடி நாடு நகர உப்பு சட்டி வருமானத்தை பறித்துக் கொண்டு எங்களை அதாவது 12 மனம் 12 ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழித்து வந்தால் பங்குள்ள பிறகு ஆட்டத்திரையன் என்று கராணமித்தான் துரியோதனன். ஆமாம், அவன் வன ஒட்டி எங்களை 12 முடித்து விட்டது. ஓராண்டு அது அஜ்ஞாதவாசம் எங்கு கழிப்பது என்று நாங்கள் இப்போ பிளாட நாட்டிலே நாங்கள் எங்கள் உருவத்தை மாற்றி இருக்கின்றோம். ஐவர் ராஜாக்களை உருவம் மாறி இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப என் தந்தை என் தாத்தா ஆகிய வேதவாசத்தை தெரிவித்தார். என்னவென்று தெரியுமா? ராஜாக்களா, நீங்கள் காட்டில் இருக்கின்றீர்கள், துரியோதன் நாட்டில் இருக்கின்றான். பிற்காலத்தில் பாரத போர் ஏற்பட்டாலும் இல்ல படாம போனாலும் போகலாம். நான் ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? கைலாய சென்று அந்த பரமூர்த்தி நேராக சென்று பாசுபாத கனையும் சிகமுகமாக பெற்று வர வேண்டும். அப்படி என்று பிற்காலத்தில் பாரத போர் ஏற்பட்டால் படலாம் என்று. அப்ப இந்த பேடிர் எனக்கு எப்படி வந்து தெரியுமா? அப்படி பாசுபாத கணேச கைலாய சென்று பரமமூர்த்தியை பார்த்து பாசுபாத கணேசம் உங்களை பாவம் பெற்று வரக்கூடிய நேரத்திலே தேவலோகத்தை 3.5 கோடி நிவாத கவச கால கையர்கள் அதை கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் என் தந்தை பார்த்தார். என்ன செய்தார் தெரியுமா? விடுத்து அண்ணா 3.5 கோடி நிவாத கவச கால கையர்கள் மடிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக நான் சென்று என்னை அழைத்து சென்று அப்பொழுது அந்த அறக்கரைகளை மடிக்க வேண்டும். ஆனால் 3.25 நாழிகை அந்த தேவலோக சிம்மாசனத்தை அந்த சிம்மாசனம் அமர வேண்டும். அப்படி அமர்ந்து நான் அந்த 3.5 கோடி நிவாத கவச கால மடித்து அப்ப அமர்ந்து கூடிய நேரத்தில் அரம்பாய் ஊர்வசி மேனகை திரோதம சொல்லக்கூடிய 4 நாட்டிய மதங்கள் வந்தார்கள். அந்த
ஊர்வசாகப்பட்டது வந்தது. உண்மை ஆசைப்பட்டது. ஆமா, என் மீது ஆசைப்பட்டது. அப்பொழுது அம்மா என் தாய் போல இருக்கின்றாய், நான் உன்னை சேர மாட்டேன் என்று தெரிவித்தான். தெரிவித்த உடனே அது என்ன செய்து தெரியுமா? அடே அடே அர்ஜுனா, அர்ஜுனா, எப்பொழுது நீ என்ன சேரவில்லையோ இப்பொழுது உனக்கு சாபம் தருகின்றேன். என்ன சாபம்? ஏன் தெரியுமா? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியா போ கடவுது. சாபம் அதான் பொட்ட சாபம். புரிந்தது. அப்படி அந்த சாபம் எப்ப வேணாலும் வா என்றால் வரும், போவ என்றால் போகும். அப்படி என்று என் மாமா தெரிவித்தார். கண்ணன் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் யார் என்ன வரைக்கும் மனைய தேடி சுகமாக வாழ கழுது. அப்படி ஆகட்டும். அடிப்படை மாதிரி என்ன நாடி வந்த செய்தி என்ன? என்னன்னா, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? விளையாட தேசத்துல. ஆமா, உபலயத்தில் இருக்கின்றோம். விளையாட தேசத்தில் இருக்கும்போது நம்ம யாருடைய அடிமையா இருக்கோம்? அந்த விளையாட மன்னர் இருக்கின்றாரே, அவரிடத்தில் அடைக்கலமா இருக்கும். ஒரு மனைவி இருக்கு, சுதர்கணியமாகப்பட்டது. நம்மளுடைய மகனுக்கு உத்தரகுமாரனுக்கு ரதம் ஓட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு என்ன கேட்டாங்க. கேட்ட உடனே என்னிடம் ஒரு ஆட்சி இருக்கிறார் அப்படின்னு நான் தெரிவித்தேன். அதனால உங்க பேரை சொன்ன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு வா, பேடி என்று ஒரு ஆள் இருக்கின்றார் அப்படி தெரிவித்தார். கையோடு கூப்பிட்டு வா அப்படி என்று ராணியம்மா தெரிவித்தாங்க. அடே பரிமாதே மன்னவா, அடே பஜலக்க கேட்ட தத்த தயல அவங்க எப்படி சொன்னாலும் எந்த வேலை இட்டாலும் நம்ம அடிமையாக இருந்து இந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழிக்கணும். அதனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை சிறமேற் கொண்டு அவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம செய்துதான் முடிக்க வேண்டும். இருக்க இருப்பிடம் தந்தார்கள். ஒருவர் சகாலம் அவரிடத்தில் போதனை புசித்து வந்தோம். இந்த அஜ்ஞாதவாசை கழிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கின்றார். அவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுட்டு போகணுங்க. ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை தொலைக்க வேண்டும். சரி, அடுத்து வா. ஓஹோ, ராணியம்மா இருக்கிறம்மா வந்தார. பேடி வந்துட்டார். எங்க இருக்கிறாரு? அவருக்கு சிம்மாதாசத்தை கூடாடா. ஏடா அம்மா சுரக்கணே அம்மா ராணி ஐயா ராஜா பேக்க பேரி
என் மகனா இருக்க முடியாத ருத்ரபாலனுக்கு ரதம் ஓட்ட வேண்டியா தெரியுமா? நேற்று திருத்தல் தென்கோடி காணத்தனமடைய பசு கூட்டத்தை எங்க வீட்டுக்காரு அந்த திருக்கட்டை மடக்கி விட வரானு எங்க வீட்டுக்காரு அண்ணாக்காரி கட்டின ஆடவர் அத்தனை பேரை எடுத்து கொண்டு போய் விட்டார். இன்று தினத்தில் வடகோடி காணத்தனமடைய பசு கூட்டத்தை துரியோதனை மடக்கி கொண்டு வராரு இதையெல்லாம் வந்து சொல்ல பார்த்து ஆனா பெண்களுக்கு ஆண் உடுத்து கொண்டு அழகு தலை நிறுத்தி வச்சிருந்தேன். இவன் ஓடி வந்தா பாரு, வந்த போது நான் சண்டைக்கு போறேன்றான். அதனால ஒரு ரதம் வந்து தயார் பண்ணிட்டேன். ரதம் ஓட்ட ஆளு கிடைக்காதா? ரதம் ஓட்ட ஆளு என்ன வார்த்தையம்மா? உன் பையன் அவங்ககிட்ட போய் இந்த நாட்டுக்கு ராணி சுதர்சனா தேவி நான் ரதம் தான் ஒண்ணு ஓட சொன்னேன். ராணி சொன்னாக்கா கட்டளை ஏறி கட்டணும். ஆமாமா, நீங்க வந்து அது இப்ப வந்து எங்க நாட்டுல தானே இருக்கிறீங்க. நான் சொன்னா நீ கேட்கணும். நீ ஒண்ணு சாண்ட கிட்ட போற தேவையில்ல. நீ ஒண்ணு அங்க போய் என் பையன் எப்படியாப்பட்ட ஆள் எனக்கு தெரியும். ஒண்ணு என் பையன் போறானு முத பாரு. இப்படி நின்று என் பையன் ஆட்டாத என்கிட்ட ஆட்டி காட்டாத. ஒரு பக்கம் பிடி ஆட்டுற, ஒரு பக்கம் பிடி ஆட்டுறேன். ரொம்ப கொஞ்சம் அதிகமா ஆட்டாரு. தம்பி நீ சொன்ன பாத்தியா? ஒரு ஆளை புடிச்சிட்ட ரதம் ஆள் கண்டுட்டியா? ரதத்தை 2 பேர் தயார் பண்ணிட்டாங்க. ஓட ரதம் ஓட்ட ஆள் கொண்டு வந்தா ரத்த முஞ்சு குரங்கு கொண்டு வந்துக்கிற தாயே அடிக்கலாம். இது எங்க பட்டையை கொண்டு விட்டு வச்சுக்கிறான்? உன் தங்க போய் இந்த நாட்டுக்கு என்னடி போய் கத்துக்கலாம் பாத்தியா? இப்ப நான் நாட்டுல பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கிறேன். இத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? ஆமா, அங்கமோ வெறுப்புலம்போ ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அந்த வேடி தன்னையே மாதனே மாதனே அங்கம்மா இருக்குதம்மா, எனக்கு அங்கம்மா இருக்குதம்மா, பார்ப்பா என்னையாகட்டும். அங்க தங்கீரோ மன்னரெல்லாம் தட்டி கை கொட்டி நகைப்போ, தட்டி கை கொட்டி நகைப்போ.
அசிங்கமா இருக்குதுன்றேன். ஒரு பக்கம் பெண்ணு ஒரு பக்கம் ஆணு. அட பரமனை பேரையம்மானா அங்க பக்கத்துல பரமனோட ஓவி இருக்கிறது பாத்துருக்கேன். ஒரு பக்கம் பெண் வரும் ஒரு பக்கம் ஆண் வரும். ஆமா சரிபாகமாக இடபாகத்தை கொடுத்தா சக்திக்கு. ஆமா யாரு பரமன். அந்த பரமனுக்கு நிகரான விடார் அவரு. அவர் தவறாக வாழ முடியாதம்மா. நான் என்ன சொல்றேன், குறவியை கொண்டு வந்து ரதத்துல கூட்டு சொல்லி இது ரதம் ஓட்டுமா ஓட்டாது இங்கே சண்டை போட போறோம். ஆமா சண்டை போடுவான். சண்டை போட போறோம். ரதம் ஓட்ட போறா அதுக்கிட்டே நீ போற. நீ அது பூஜையை கூட பாக்காத. ரதத்தை போட்டு ஐயா ஒண்ணு பண்ண ரதத்தை போட்டோம்னாக்கா இப்படி மேல இப்ப கொண்டு போடுங்க. இப்படி போடு இதுல போடு போட்டு அந்த பக்கம் தம்பி ஒப்ப கூட அனுப்பலாம் தம்பி. பார்க்கலாமா உங்க அப்பா கூட அட போல ரதமே போட்டு கிடையாது ஐயா. ரதம் ஓட்டி போறாரு எல்லாம் ஒரு பக்கமா கூட்டி போறாரு. 4 பக்கமா கூட்டிட்டு போனா ஓடையா வர 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 குறவியை போட்டுனா ஒரு முகமா தானே போட்டு 4 பக்கம் போட்டு வச்சுக்கிட்டு மேல அடிக்க போறேன். அது ஏன் கூட்டிட்டு கேட்டு வந்தேன். அது என்ன பொறவை கூட என்ன வயசான பொறவை பூரா பள்ளி போனா பூட்டி வச்சுக்கிட்டு ஏடா மனசாட்சி இல்லாத பேசுற. இது பள்ளி போன பொருளாடாது. இந்த பொருள் இது சக்கரை கால கட்டி வைக்கிறா தம்பி. இது எத்தனை ஊர் சுத்தி தெரியுமா இது? சரி சரி உனக்கு தெரியாத ரோல் பண்ற பண்ணி ஐயா ஏரியா நீ என்ன இந்த பூரா பள்ளி போன குதிரை கூட்டு வச்சுக்கிறியா? அதுக்கு வந்து இலை பொருளா போட்டலையா? நீ கேட்பது கேள்வி என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் வந்து பொருள் போட்டு போகும்போது நான் வந்து நான் வந்து சாமான் போய் பார்ப்போம் அவங்க நீர் வர வச்சிருப்பேன். நீ நம்ம 4 பக்கம் கூட்டு வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பொருளியை 4 பக்கம் கூட்டு காரணமா 4 திசைக்கு 4 தேவதைகள் இருக்கின்றார்கள். கடல் சூழ்ந்த சேனை. கடல் சூழ்ந்த சேனை கோடி சேனை. அந்த சேனையை 4 திசைக்கு வரும். ஆமா 4 திசைக்கு வந்தாங்க. சுத்தி வந்து வளைத்து பிடிப்பதற்காக தான் கிழக்கு பொறவை தட்டனா. ஆமா எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மேற்கு போகும். ஆமா மேற்கு பொறவை தட்டனா இப்படி தெற்கு போகும். எல்லாம் ஒப்பாந்து கிழக்கு போகும். கிழக்கு போகும். வடக்கு பொறவை தட்டனா. ஆமா எல்லாம் தெற்கு போகும். தெற்கு பொறவை தட்டனா மேற்கு வரும். பஞ்சட கட்டடா அதுக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்லாத சரிமா துரியோதனன் சேனை 4 பக்கம் வரும். ஒன்னு சத்ததே ஒரு கண்ணை பத்திருக்காங்க. கிழக்கே வந்தால் மேற்கே புறத்தை ஒன்றாக சேரும். ஏனென்றால் அதாவது இந்த வயதான புரிதம் நோக்கம் வீட்டு தெரியும். சரி சரி நான் ஏத்துக்கிறேன். ஆனா ரதத்துல நான் மூஞ்சி பார்த்து உட்காரமாங்க. மூஞ்சி பார்க்க ஒண்ணு பார்க்க போய் பின்னாடியே போய் ஏற போறேன். எங்கடா போய் ஏறா போய் ரத்தம் முஞ்சு குறைஞ்சி நெத்தியில கொண்டு வச்சு என் நெத்தியில வைக்கலாமா? என்ன செய்த நீ? உன் மகத்துல வந்து முதல்ல வச்சுட்டான்.
அந்த ஆளாச்சிய ஓ 2000 அவங்க தான் போனா கை கழுவிட்டு வை அந்த மூஞ்சில போய் ஏன் மூஞ்சில வைக்க அப்படி சொன்னா கை கழுவிட்டு ஆனா நீயோட கை கழுவிட்டு உன்னுடைய பிள்ளையை இன்றோடு கை கழுவிட்டார். ஏங்க நீ ஒரு பெருமை வச்சுடா நீ ஏன் என் வீட்டுக்காரர் இருந்தா கூட பரவாயில்லையே இல்லாதவனா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் இருந்தா நான் என்ன சொல்றேன் அழுட்டுக்காரன் இல்ல உட்காரு ஏன் பையனே ஓ பையன் என்னது என்ன சொன்னேன் ஏன் பையனை உன் பையனா எங்க அப்பா எங்க போன இந்த பேடி வச்ச முள்ளக்கட்டா இது ஒரு உப சொல்லடா உப சொல்லனா இப்ப 2 வீடு இருக்குதா 2 வீட்டுல ஒரு வீட்டுல பிள்ளை இருக்காது நிறைய சொல்றேன் ஒரு வீட்டுல பிள்ளை இல்லாத இருப்பாங்க அந்த பிள்ளை இல்லாத வீட்டுல ஆபீஸ் வேலை செய்வாங்க அது பேங்க்கு போவாங்க அந்த பிள்ளை இருக்கிற வீட்டுல வந்து ஏரி வேலைக்கு போவாங்க வேலைக்கு கைது வேலைக்கு அவங்க வந்து சாப்பாடு எடுத்து போறதுக்கு புள்ளை பாப்பாடா சோத்தா கேட்டு போவாளா அதனால அந்த பக்கத்து வீட்டுல அந்த ஆபீஸ் வேலை அன்னைக்கு நாட்டுக்கு அப்படியே விடுவிடுறாரு இருக்கும் அவர் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு பாசத்துல இருக்கும் போது ஐயா என் பிள்ளைய பசங்க பார்த்து எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா இவன் சொல்லிட்டு போனா என் பிள்ளையும் உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துட்டு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனா வச்சு புள்ள பார்த்தாவா ஏன்னா இது ஒரு உபச்சொல்லமா நீ போய் யாரா பார்த்து யாரா போய் வேடா எந்த சண்டைக்கு திரியோரோடு யாராவது மாடுகளை மடிக்கிறார் திரியோரோடு அவருக்கு போகிறேன் அமருக்கு பாரியா அப்ப அமருக்கு போகும்போது அஸ்தாபுரம் போவில்ல ஆமா நான் மரபாச்சு பொண்ணு ஒண்ணு பாத்தியா அங்க அஸ்தாபுரம் போனேன் முத்தி பொற பட்டு குண்டம் இதெல்லாம் நவரத்தின பொருள் அவன் இருக்குண்ணா எல்லாம் புறாச்சி அதிகம் வந்துரு மரபாச்சு பொண்ணுக்கு நான் கட்டி அழுவு பாப்பனா பேடி என் தங்கை சொல்கிறதே அதாவது நீ அவருக்கு போகிறாயே பாரியரசன் சிற்றரசன் அவரது விளையுண்ட பொன்பொருள் இருக்குது பட்டு தொரா முத்து கொஞ்சம் சொல்ற பொன்பொருளா இருக்குது அதை கொண்டு வா பரமாச்சிக்கிட்ட அணுகுமாகன்னு சொல்கிறதே கொண்டு வா என்று சொல்ல நல்லதா கெட்டதா அது நல்லதுதான் நல்லதானே நல்லதான் ஓட்டு தட்டி நான் குறைவிதான் இங்க இருக்குது இவ்வளவு ஜானாச்சரணம் ஒரு ஆள சண்டை செய்யணும் ஆமா பேடி ஐயா பேடியே பேடிய இங்கு பாரு பெரும்படை அநேகோ உண்டு குடியே இருக்குது யோகியன் போலை நடுங்க இவ்வளவு ஜானாச்சரணம் அமராட முடியாது நான் என்ன செய்ய போகிறேன் இறங்கிய உடனே என்னை பிடித்து கட்டி இழுத்து கொண்டு வந்து மயானம் சொல்ல சுடுகாட்டில் இருந்து விட்டாய். ஆமா, அந்த அதா துரியோன் அமராட வேண்டுமானால் என்ன செய்வது? அத பார்த்தாயா? இந்த வன்னி மரம் இருக்கின்றதா? ஆமா, அந்த வன்னி மரத்தில் ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து சம செய்வா. இந்த ஆயுதம் எடுத்தால் அவர்களை வெல்லலாம். அப்படியா? ஆமா, எடுத்து என்னது? ஏடி கரத்தை வைத்து விட்டு பாம்பாக தெரிகிறது. ஆமா, நீ மரத்துல எப்படி ஏறுவ? யாரு நீ? நான் இரு கரங்களை பிடித்து கால ஊடி ஏறுவேன். நான் எப்படி ஏறுவேன்? இலை மேல ஏறி குதிப்பேன். அப்ப எடு சரசரன்னு வண்டி வருது. வண்டி வருது. தாவி தாவி ஏறிடு. ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பு.
பாக்குறியா வை பாபு. அந்த மஞ்ச மர தொழுத்திராஜே நான் வைத்தா பாம்பாக சிகிறது, நீ வைத்தால் அதான் சாதுவா இருக்குது. இது யார் வைத்த ஆயுதம்? இந்த ஐவர் ராஜாக்கள் வைத்தால் அரச வைத்தால் இந்த ஆயுதம் எடுக்க முடியும். ஐவர் ராஜாக்கள் வைத்த ஆயுதம். அப்படி அதாவது ராஜா வைத்த ஆயுதம் அவங்க எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருக்கிறார்கள்? உன்னிடத்தில் இருப்பார், என்னிடத்தில் இருப்பார். என்னிடத்தில் இருக்காங்க, உன்னிடத்தில் இருக்காங்களா? ஆமா. என்னிடத்தில் யார் யார் இருக்கிறது? எங்க பட்டா இருக்கிறாரு? தருமன், அதாவது பலாயனா இருக்கிற பீம, பேடியா இருக்கிற அதாவது நகுலன் சகாதேவன், தாமகிருதி தம்ப தந்திரபாலன். இந்த பேடியா இருக்கு. நீங்க யாரு? அர்ஜுனா? யாரு நீங்க? அர்ஜுனா? நான் தான் அர்ஜுனன். நான் அர்ஜுன பார்க்கவில்லையா? 32 நாளைக்கு 11 நாமதேயம் எடுத்தவர். அர்ஜுன் நீ என்று சொல்லுவாயே, அந்த உருவத்தை காட்டிலாம் நம்புவேன். அப்படியா? ஐயா ஐயாரே ஐயாரே உன் பாதம் போற்றே, இந்த அறியாத பிள்ளை நானோ. ஐயாரே உன் பாதம் போற்றே, அறியாத பிள்ளை யானவன். செய்யாத தப்பு நான் செய்தேன், இதை கொடுத்தேன். நீங்கள் அர்ஜுனன் தெரியாமல் உங்கள் பேசிவிட்டேன், ஏற்றிவிட்டேன், திட்டிவிட்டேன். மாறி அர்ஜுனன் சித்தார்த்தன், நான் செய்த தவறுக்கு உன் காலில் விடுகிறேன், மன்னித்து விடுகின்றேன். இந்த அதாவது ருத்ரபாலன் அதாவது அர்ஜுனன் தெரிந்த உடனே அதாவது அவர் காலில் வணங்கிய உடனே அந்த பேடியார் அர்ஜுனன் பார்த்தார். அந்த ஆயத்தை எடுத்து 2 ஆயத்தை விட்டு தட்டிய உடனே அந்த மழக்கத்திலே ருத்ரபாலன் கீழே விழுந்து விட்டார். மழக்கம் தெளிவதற்குள்ளாக வானத்தை எடுத்து விட்டார் பேடி. விட்ட உடனே துரியோதனன் பார்த்தார். எப்படி அர்ஜுனன் மாணவன் தெரிந்து அவன் அதாவது மாடுகளை விட்டுவிட்டு நாட்டுக்கு சென்று விட்டார். இந்த சமாச்சாரம் அதாவது உடனே அதாவது பேடியா இருக்கும்படியான அதாவது பேடி அழைத்து ருத்ரபாலன், ஐயா நீங்கள் பாரியரசர், நீங்கள் ரதத்திலே அமருங்கள், நான் ரதம் ஓட்டுறேன். பேடியை உட்கார வைத்து ரதம் ஓட்டி கொண்டு வர்றான் ருத்ரபாலன். இதுக்குள்ளே தென்கோடி காலத்தில் இருந்த அதாவது விளாட மன்னனும் விளாட மன்னனும் கெங்குபட்டையும் ஓடி வந்து பார்த்த உடனே இல்லையும் இல்லை பேடியும் இல்லை, இருவரும் பாச்சை ஆடுகிறார்கள். தர்மர் அதாவது கெங்குபட்டர் என்ன சொல்கிறார்? பேடிதான் ஜெயிப்பான் என்று அவர் பாச்சை ஆடுகிறார். அதாவது விளாட மன்னன் என் மகன் ஜெயிப்பான் பாச்சை ஆடுகின்ற சமயம் விளாடம் போட்ட பாச்சகா எகிரி கெங்குபட்ட நெற்றிலே காயம் பட்டு விட்டது. படிமாதம் அம்மன் வந்து முந்தானியால் துடைத்தது. பார்த்தார் விளாட மன்னன் கெங்குபட்டருக்கும் படிமாத அம்மனுக்கும் என்ன உறவிற்கும் யோசனை செய்து கொண்டிருக்கின்ற சமயம் ருத்ரபாலன் ஓடி வந்து அப்பா ராஜாக்கள் தான் நம்ம இருக்கான்னு சொன்ன உடனே பார்த்தார். எப்போது நீங்கள் எங்களிடத்தை காலங்கழித்தபடியா என் மகளா இருக்க ருத்தரையை தருகிறேன் என்று பேடிக்கு சொன்னார். பேடி பார்த்தார். நாட்டையும் கற்று கொடுத்து குருவாக வேண்டும், எனக்கு தேவையில்லை, என் மகனா இருக்கபடியான அபிமன்னன் கூட சொல்ல அபிமன்னனுக்கும் ருத்தரிக்கும் திருமணத்தை முடித்து உபலாயின் ஒரு நாட்டை சீதனமாக கொடுத்தார். அதாவது விளாட மன்னன் அந்த உபலாய் நாட்டிலே குடியேறுகிறார்கள் ஐவர் ராஜாக்கள். இதுக்கு மேல நான் நாடு கேட்க போகிறார். அப்படியாக ஸ்ரீமகா வார்த்தை பாகமா இருக்கபடியான விளாட பருவம் மாடுபிடி சண்டை நாடமாடி முற்று பெற்றது. ஆடிவேரும் பாடிவேர் கண்ணால் பதவர் காதல் கேடவரும் அப்பனுடைய அளவற்றி சுக சேமத்துடன் வாழ வேண்டும். இரவு மேடையில் நாடகம் விடைபெறுகிறோம். சென்று வாருங்கள்.